அடியே சிரிக்கி மவளே, புருஷன் திருடி என்னடி பண்ணிட்டு இருக்க? இந்த புருஷன் திருடி இருக்கா பாருங்க, இந்த சிங்கர், வானபி சிங்கர் புருஷன் திருடி. இவளுக்கு நான் போன தடவை ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, கடுப்புல இப்பெல்லாம் கேட்டீங்க, எப்படிக்கா கண்டுபிடிக்கிங்க, இவ தான் ஃபேக் ஐடியில் வரான்னு கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு இப்போ ப்ரூஃப் காட்டுறேன். 3 கமெண்ட் தான், அதுலேயே நீங்கள் கண்டுபிடிப்பீங்க பாருங்க. நான் என்னோட ஃபோனு ஜெர்மன் லாங்குவேஜில் வச்சுருப்பேன். ஸோ அதால் கினேமிகன் போட்டிருந்துச்சுன்னா கீழே அப்ரூவல்னு அர்த்தம். டி டாக், ஓகே, டேன்னு அர்த்தம். சரியா? நான் அவளை ரெஸ்ட்ரிக்டடாக தான் வச்சிருக்கேன். ஒரு சில ஃபேக் ஐடிஸ் வந்துச்சுன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவேன். அதால் நான் அப்ரூவ் பண்ணாதான் அந்த கமெண்ட்டே தெரியும். ஓகே, இப்போ காட்டுறேன். இந்த கமெண்ட் ஒரு வஞ்ச புகழ்ச்சி கமெண்ட் மாதிரி. நான் திருநங்கை உறவுகளை பற்றி போட்டிருந்தப்ப, உன்னோட உறவுகள் ஃபேக்குன்னு உனக்கே தெரிஞ்சாலும் அதை நீ ரசித்து வாழ்கிற மாதிரி ஒரு வஞ்ச புகழ்ச்சி மாதிரி ஒரு கமெண்ட் வந்துச்சு. அப்பயே எனக்கு லைட்டாக சந்தேகம் வந்துச்சு. லைட்டாக அது வஞ்ச புகழ்ச்சி மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு, ஏற்கனவே இதை நான் நோட்டீஸில் வச்சிருந்தபடி தான் ரெஸ்ட்ரிக்டடாகவே வந்தது இந்த கமெண்ட். அப்போ ஏற்கனவே ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் தேடி போய் இன்னொரு வீடியோ தேடினா இந்த அக்கௌண்ட் என்ன பண்ணியிருக்கு நான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு டைரக்டாகவே இந்த நம்ம வானபி பியான்சே இருக்கால, இந்த சிரிக்கி மாவ புருஷன் திருடி, இவ என்னை கோர்த்து விட பார்த்தா. பெரிய பிரச்சனையில் அது இங்கே இருக்கு பாருங்க. இந்த பிரச்சனையில என்னை கோர்த்து விட பார்த்தா. அவள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவள் போட்ட வீடியோலேயே என்னை கோர்த்து விட தான் பார்த்தா. நான் அதை கண்டுக்கலை. அப்புறம் இப்போ கேக் எடிட்டிங் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன். சும்மா அந்த கேக் அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன்ல, அந்த வீடியோவுக்கு புருஷன் திருடி அவள் பேரை எழுதி இவங்களை கிழிச்ச மாதிரி நீங்கள் அவங்கள கிளிக்கணும்னு போடுறா. அடியே புருஷன் திருடி, கேடுகிட்ட சிரிக்கி மவளே, ஒன்ன மாதிரி கேடுகிட்ட பொம்பளைங்க யாரும் கிடையாதுடி. மானங்கிட்டவளே, நானும் எத்தனையோ பேரோட பிரச்சனை பட்டிருக்கேன். துப்பு வாங்குவாங்க, போயிடுவாங்க. இது என்னடா குல்லா தொப்பிய போட்டுட்டு வருது, மாஸ்க போட்டுட்டு வருது, புர்காவை போட்டுட்டு வருது. கேடு கட்டவளே, அவன் ஒரு மானம் கட்டவன், நீ ஒரு கேடு கட்ட. இப்ப இந்த வீடியோவை திருநங்கை தனுஜா சிங்கம் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது நடிகர் ரவி மோகன் மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி ரவி விவகாரம் கடந்த சில மாசங்களாவே சமூக வலைத்தளங்களை பரபரப்பை ஏற்படுத்தி வருது. இந்த பிரச்சனையில கெனிஷாவின் பெயரும் அடிக்கடி பேசப்பட்டு வந்த நிலையில ரவி மோகனுடன் தன்னை இணைத்து பேசுவதை எல்லாருமே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கெனிஷா ரீசெண்டா கூட ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோல எல்லாரும் என தேவையில்லாம எம் மேல குற்றம் சொல்றீங்க, யாரோட வாழ்க்கையும் நான் கெடுக்க கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து தனுஜா சிங்கம் வெளியிட்ட ஒரு புதிய வீடியோ தற்போது சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. அந்த வீடியோல கெனிஷா வெவ்வேறு ஐடியில இருந்து எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, என்னை பத்தி தவறா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி தனுஜா சிங்கம் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இந்த வீடியோ வெளியானதும் இணையத்துல பலரும் பலவிதமான கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. உண்மையிலேயே தனுஜா சிங்கம் கூறியது சரியா, அல்லது ரவி மோகன் கெனிஷாவோட நட்பு குறித்து எழும் விமர்சனங்கள் சரியா? இந்த விவகாரம் குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.